வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் பீட்ரூட் வடை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் பீட்ரூட் வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் 3/4 கப்பு. பீட்ரூட் 1 எடுத்திருக்கேன். நான் தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சோண்டு, 3ஐயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, பட்டை மிளகா 3, அரை ஸ்பூன் சோம்பு, அரிசி மாவு 1 கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஓகேவா? இப்போ பீட்ரூட் நம்ம இதில் வச்சு நல்லா துருவ போகிறோம். இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி துருவுதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வச்சு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி திருவிட்டு வாங்க. அப்படியே ஒவ்வொன்றா திருவிட்டு வாங்க. திருவிட்ட பிறகு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகேவா? இப்போ பீட்ரூட் நான் திருவி முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் திருவி இருக்கணும். ஓகேவா? நம்ம இந்த 3/4 கப் பருப்பு மங்கில் போட்டு தண்ணி ஊற்றி கிட்ட 2 ஹவர் நான் ஊற வைக்க போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம். இப்போ வாங்க நம்ம பருப்பு எப்படி அரைக்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? பருப்பு வடைக்கு எப்படி அரைக்கணுமோ அதே மாதிரி தான். நான் 3 காய்ந்த மிளகாய் போடுறேன். அது கூட சோம்பு. ஓகேவா? போட்டாச்சு. அது கூட இது ரெண்டையும் இப்போ நம்ம அரைச்சிடலாம். ஓகேவா? இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா? இப்போ ட்ராயாக நான் அரைச்சிட்டேன். இப்போ வாங்க பருப்பு போடலாம். அதுக்கு முன்னே கொஞ்சமாக பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கிட்ட 1 ஸ்பூன் பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தண்ணி இல்லாமல் பருப்பு அரைக்கணும். இப்போ போட்டாச்சு எல்லாமே. இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா? இப்போ அரைக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம். இப்போ ரொம்பவும் தூளாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். பாருங்கள், இப்படி தான் அரைச்சிருக்கணும். ஓகேவா? வாங்க வியூவர்ஸ், எப்படி பிழையினால்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதுக்குள்ளே பொருட்களை இப்போ நம்ம போட போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, இது 3ஐயும் இதில் சேர்த்துருவோம். ஓகேவா? அடுத்தது முதல்ல நான் கொஞ்சமாக பருப்பு எடுத்தேன்ல, அது இதில் கொஞ்சமாக போட்டுருவோம். போட்டுட்டு வச்சுருவோம். அடுத்துட்டு கருவேப்பிலை, இதையும் இதில் சேர்த்துருவோம் வாசத்துக்கு. ஓகேவா? நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை முழுசாக சேர்த்துறாதீங்க, பாதி சேர்த்துக்குங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு, அரை கண்டி உப்பு போட்டுக்குங்க. ஓகேவா? போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் பிணைஞ்சிட்டேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது கூட அப்படி உங்களுக்கு இந்த மாவு கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சமாக அரிசி கலந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கொஞ்சமாக ஒரு கண்டி அரிசி மாவு கலக்கிறேன். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கண்டி அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று கொஞ்ச நேரத்தில் இப்போ நம்ம பொரிப்போம். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க நம்ம எண்ணெய் சூடாக்கலாம். ஓகேவா? இப்போ இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடு ஏறுத பிறகு நம்ம எப்படி சொல்லலான்னு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு.
எப்படி நம்ம வடை தட்டி போடுறோமோ அதே மாதிரி தான். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க, அனல் கூட வைக்காதீங்க, இல்லைன்னா உள்ளுக்கு வேகாது. ஓகேவா? இந்த மாதிரி போட வேண்டியதான். ஓகேவா? போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா? எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. அனல் கூட வைக்காதீங்க, இல்லைன்னா உள்ளுக்கு வேகாது. அனல் குறைச்சி வச்சுட்டு நல்லா மெதுவாக வேக விடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம திருப்பி போடலாம். மெதுவாக திருப்பி போடுங்க. ஓகேவா? இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. அடுத்த இதில் வந்து நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ வெந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரப்போ இந்த மாதிரி எடுக்கணும். ஓகேவா? ஆனால் ஒன்று மட்டும், உப்பு மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. உப்பு வந்து பருப்பில் எப்பயுமே குறைவாக தான் போடணும். அளவுக்கு மாரி போட்டிங்களா உப்பு கறிக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ நான் டிஷ்யூவில் வச்சுருக்கேன். டிஷ்யூவில் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்துறோம். இன்னொன்று வந்து பீட்ரூட்டில் வடை வந்து செய்கிறதோட வித்தியாசமான ஒரு ரெசிபி. இது வந்து பீட்ரூட் வடை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சத்தானது. பிள்ளைங்கிட்ட கொடுத்தா கூட ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்படி வீட்டில் செஞ்சீங்களா உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.